رب المشرق والمغرب لا إله إلا هو فاتخذه وكيلا واصبر على ما يقولون واهجرهم هجرا جميلا وذرني بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الحمد لله نقول مقابلك صلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم أنا بنت فاضل من صحابة أنا من المتابعة الحمد لله الله سبحانه وتعالى சிறப்பான தூர ஜமாத்தை வழங்கி தூர ஜமாத்துடைய சிறப்பான அப்பாவுடைய நாளை சென்ற ஜும்மாவை நாம் சந்தித்து ஒரு நோக்கோடு நல்ல பல வணக்கங்களை செய்து மறுநாள் சனிக்கிழமை ஈதுல் அல்ஹா பெருநாள் பொழுது அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுத்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பொருத்தி பெறக்கூடிய பாக்கியத்தான மக்கள் தான் அல்லாஹ்வுக்காக நாம் செய்த நல்ல முறையில் நாம் ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் அதுதான் இந்த ஈதுல் அல்ஹா பெருநாளை நாம் சந்திக்கக்கூடிய நீடாகிய ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தருவானாக. சிறப்பான இந்த ஜும்மாவுடைய உரையை இந்த நாளுக்கு பிறகு நம்முடைய மலேசியா உஸ்தாத் ஷேக் மோடி அவர்கள் நமக்கு ஜும்மாவுடைய உரையை விவாதத்தினுடைய நமக்கு நிகழ்த்திருக்கிறார்கள். அரசுடைய நீண்டாகி கருத்து சிறப்பான சேவை செய்து பாக்கித்தார்கள் சொல்லுவாங்க. ஜும்மாவுடைய உரையை நிகழ்த்துவாறு விவாதத்திற்கு السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وقال تعالى في كلام الله أعوذ بالله بفضل بسم الله إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனது வற்றா பெருங்கருணை நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுள்ளார்கள். கண்ணியத்திற்குரிய இப்பள்ளியின் தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாக உறுப்பினர்களே, சிறப்புக்குரிய உலமா பெருமக்களே, சங்கைக்குரிய இமாம் சாஹிப் அவர்களே, மேலான ஜமாத்தார்களே, சகோதரர்களே, இளம் வாலிபர்களே, உங்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான சலாத்தையும் ஈதுல் அல்ஹா என்னும் திருநாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பயான் 20 நிமிடங்கள் உங்களுக்கு நன்றியின் சிந்தனையை பற்றி பேசுகிறேன். இஸ்லாமிய வரலாற்றில் எந்த இபாதத்துகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் முடிவு நன்றிதான். நன்றி இல்லை என்று சொன்னால் உலகத்தில் யாருமே எவருமே எந்த நேரத்திலும் சரியான முறையில் வாழ முடியும். அந்த நன்றி என்ற ஒன்று இருந்து விட்டால் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல உறவு கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அசர் போல நீண்ட நாட்களுக்கு பிறகு பேசுகிறேன். காரணம், கொஞ்சம் வெளிநாடுகளிலேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு வந்த காரணத்தால் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகலை. காரணம் என்னன்னு கேட்டாக்கி, என்னுடைய பேர குழந்தைகள்னா அவர்கள் பிறந்ததுல இருந்து நான் ஹஜ்ஜு பெருநாளில் இங்கே இருந்ததில்லை. அதனால அவர்களுடைய ஒரு அன்பான வேண்டுகோளுக்கு எனக்கு இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு நான் போகலை. ஆனால் என் குரூப்லாம் போயிடுச்சு. மலேசியா குரூப் தான் மெயின். எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விதமாக ஹஜ்ஜு செஞ்சுட்டு வர்றாங்க. இன்ஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஹஜ்ஜுடைய நினைவாற்றல், இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. இந்த ஹஜ்ஜு என்பது நன்றி, தொழுகை என்பது நன்றி, லொஹர் என்பது நன்றி, அசர் என்பது நன்றி, மக்ரிப் என்பது நன்றி, இஷா என்பது நன்றி. நன்றியை நிமிர்த்தம் செய்கின்ற இபாதத்துகளே முஸ்லிம்கள்.
நீங்கள் இந்த 5 வக்துகளை தவறாமல் தொழுது விட்டால் அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்தியவர்களாக ஆவீர்கள். குர்ஆன் சொல்லுகிறது, ஹதீஸ் சொல்லுகிறது, பெருமானார் பேசுகிறார்கள், சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மூலமுத்தாரம் இந்த நன்றிதான். அந்த உணர்வு நம்மிடத்தில் வேண்டும். உங்களுக்கு லுஹர் எப்படி கிடைத்தது, அஸர் எப்படி கிடைத்தது, மக்ரிப் எப்படி கிடைத்தது, இஷா எப்படி கிடைத்தது, சுபுஹ் எப்படி கிடைத்தது? ஏற்கனவே நான் அதிகமாக இதை தொழுகையை பற்றி பேசியிருக்கிறேன். ஆனால் இதை வேறொரு கோணத்தில் பாருங்கள். அல்லாஹ் அந்த தொழுகைக்குள் எவ்வளவு பெரிய பிராப்தத்தை, சித்தாந்தத்தை, சிறப்பை, கண்ணியத்தை, தனக்கும் அடியானுக்கும் உள்ள உறவை எப்படி வைத்திருக்கிறார் என்பதை பார்த்தோம். இப்னு கஸீர் என்ற மிகப்பெரிய தஃப்சீர் கிரந்தத்தில் எழுதப்படுகிற செய்தி, சுபுஹ் தொழுகை இருக்கிறது என்றால் அது நன்றியாக தொழுகப்பட்ட நேரம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடிய நேரத்தில் ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாஸிரீன் 100 ஆண்டுகள் கேட்டார்கள். அவர்கள் செய்த சுமணத்தில் செய்த தவறை எண்ணி எண்ணி உருகி கேட்ட காரணத்தால் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்பட்ட நேரம் அந்த சுபுஹ் நேரம். அதற்கு நன்றியாக அந்த 2 ரக்காத் தொழுதார். அது நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் தொழுதால் அல்லாஹ் என்னுடைய அடியான் நன்றியாக இருக்கிறார் என்ற உறவை ஏற்படுத்தி அந்த நன்றிக்கு பகரமாக உங்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுப்பார். தொழுகிறோம். சுபுஹை விட்டுட்டு அடுத்த அப்படி 10 மணிக்கு எந்திரிச்சு தொழுவதுக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? லுஹர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மன்னிப்பு வழங்கப்பட்ட நேரம், நன்றியாக 4 ரக்காத்துகள். அஸர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நன்றியாக 4 ரக்காத்துகள் தொழுதார்கள். அதை நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. மக்ரிப் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய தவறை உணர்ந்து 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 அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு அழுது புலம்பியதின் காரணத்தினால் 2 கண்களுடைய ஒளி போய்விட்டன. அல்லாஹ் அவர்களை பாவங்களை மன்னித்தார். அவர்களுக்கு திரும்பவும் கண் பார்வை கிடைத்தது. இழந்த பிள்ளைகளை பெற்றுக் கொண்டார்கள். அந்த நேரம் மக்ரிபுடைய நேரம். அந்த நேரத்தில் தொழுதார்கள் 3 ரக்காத்து நன்றியாக. அது நமக்கு கடமையாக்கப்பட்டது. இஷா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள் இருந்து கொண்டு 40 தினங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள். இவர்கள் செய்தவைகள் எல்லாம் பாவங்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய கொஞ்சம் உத்தரவுக்கு மாறாக செய்த காரணத்தால் ஏற்பட்டவருடைய விளைவுகளை அல்லாஹ் அறிவுறுத்தினால் அவர்கள் பாவமாக கருதினார்கள். பாவ மன்னிப்பு தேடினார்கள். என்ன தேடினார்கள்? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ் மன்னித்தான். இஷாவுடைய நேரத்தில் அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளிருந்து பாதுகாக்கப்பட்டன. மீனுடைய வயிற்றிலிருந்து எந்த சேதாரம் இல்லாமல், எந்த விதமான அசூசியும் இல்லாமல் வெளியாக்கப்பட்ட நேரத்தில் இஷா அதை தொழுதார்கள் நன்றியாக. அந்த நேரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நினைத்து பாருங்கள், இந்த 5 வக்துகளும் 5 விதமான நபிமார்கள் தொழுதிருக்கிறார்கள் என்றால் அதனுடைய நோக்கம் என்ன? நன்றி 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 நன்றி. நம்ம தொழுகிறோம், 5 வக்து தொழுகிறோம், விட்டு விட்டு தொழுகிறோம், அல்லது கலா பண்றோம், அல்லது ஹோல்சேலா மொத்தமா எங்கேயாவது போயிட்டு வந்து சுபுஹ் தொழுதுட்டு போயிடுறது. திரும்ப வீட்டுக்கு இரவு வந்து லுஹர் அஸர் மக்ரிப் இஷா நாளைக்கு ஹோல்சேலா தொழுகிறோம். கிடைக்கல, தொழுகிறோம், துஆ கபூலாகல, தொழுகிறோம், நான் கேட்டது கிடைக்கல. காரணம் என்ன? நேரம் தவறி தொழுகின்ற காரணத்தால் ஏற்படுகின்ற விளைவுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த தொழுகை எதுன்னு கேட்டாங்க. சிறந்த தொழுகை எதுன்னு கேட்டாங்க. தஹஜ்ஜத்தா இல்ல, லுஹா இல்ல, இஷ்ராக் இல்ல, அவாபின் இல்ல, பின்ன எது? அதனதன் நேரத்தில் அந்த வக்துகளை நீங்கள் சரியான நேரத்தில் தொழுவதுதான் சிறந்த தொழுகை என்று சொன்னார்கள்.
இன்னைக்கு ஒரு தியாக திருநாள்.